மிடில் ஈஸ்ட்ல போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் கம்ப்ளீட்லி ஓப்பன். எல்லா நாடுகளுக்கும் ஓப்பன். ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து படிப்படியாக கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் வரைக்கும் நிப்டி ரெக்கவர் ஆயிருந்தது. நம்ம இதை டெக்னிக்கலாகவே முன்கூட்டியே நம்ம பார்த்துருந்தோம். 22,200 300 தான் சப்போர்ட்டு. அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். டுவர்ட்ஸ் 25,000ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். மார்க்கெட் அதை நோக்கி தான் போகுது. பட் இப்போ அகைன் ஒரு ட்விஸ்ட் வந்து என்னன்னா, நேத்திக்கு ஈவினிங்ல, அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்து ஈரான் மீண்டும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணும்போது ஆயில் சப்ளை வந்து பாதிக்கப்படும். இதனால் பல கண்ட்ரிஸ், நாட் ஓன்லி ஆயில் மட்டும் இல்லாமல் பல செக்டார்கள் வந்து பாதிக்கப்படுது. ஏவியேஷன்ல இருந்து, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில இருந்து, ஃபெர்டிலைசர்ல இருந்து நிறைய செக்டார்கள் வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்தியன் எக்கனாமிக்கும் டைரக்டாக நெகட்டிவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் ஆனதுனால 10.1 பில்லியன் பேரல் அளவுக்கு வந்து குளோபல் ஆயில் சப்ளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு ஒரு பேரல் வந்து $150 வரைக்கும் போகும். இப்போ வந்து $85 தான் இருக்குது. 85 $86 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $150 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குளோபல் லெவலில் எக்கனாமியை கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். ஒன் டே மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுமா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வி ஆர் வெரி க்ளோஸ் டு டீல் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து இல்லை, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம். அமெரிக்க படைகள் எங்களுடைய கடல் பகுதியில் வந்து கம்ப்ளீட்டாக முற்றுகையிட்டு எங்களுக்கு கடல் வழியாக வணிகம் செய்ய முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீக்கினா மட்டும்தான் நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக இது எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணும், கேப் டவுன் ஆகுமா, அப்படி ஆச்சுன்னா டெக்னிக்கலாக சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, செக்டார் வைஸாக எந்த செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, இதை பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆனது. கன்ஸ்ட்ரக்ஷன், கன்சியூமர், மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி, ஆட்டோமொபைல் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆயிருக்கு. குறிப்பாக 20% வரைக்கும் லோதா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. டிஎல்எஃப், பிரஸ்டீஜ் இண்டஸ்ட்ரி, ஆனந்த்ராஜ், இந்த ஸ்டாக்லாம் வந்து ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதனுடைய பாட்டம்ல இருந்து கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகலாம், அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800, ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் 2000 புள்ளிகள் ரைஸ் ஆகி ஆல்மோஸ்ட் அதனுடைய ரெசிஸ்டன்ஸு ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்ஐ மெத்தடை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஒரு கேப் டவுன் ஆகி, ஏன்னா இந்த மாதிரி வார் சிச்சுவேஷனில் கேப் டவுன் ஆகி கீழே வந்தால் கூட அது கரெக்ஷனாக தான் இருக்கும். மீண்டும் திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். அதே மாதிரி அப்சைடு ரைஸ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது தான் ரைட்டு. பாட்டமில் 23,300 ஆகும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,800 ஆகும் இருக்கும். ஃபர்தராக இந்த ரெசிஸ்டன்ஸ் 24,800க்கு மேலே வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது தான் நெக்ஸ்ட்டு ரேலியாக ஸ்டார்ட் ஆகும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். இன்னுமே இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் அப்டேஷன் வந்து பார்ப்போம். இந்த ஒரு வேலை தான் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிருக்கு. இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆன நிஃப்டி இந்த இடத்துல பாருங்கள். இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆன நிஃப்டி இந்த இடத்துல ஒரு ஸ்லோவாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு ஜிக்ஸாக் ஃபார்மேஷன் வந்து அகெயின் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போது இந்த பிரேக் அவுட்டில் பாருங்கள், 2 இடத்துல வந்து கேப் அப் ஆகிருக்கா. இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆயிருக்கு. அகெயின் இங்கிருந்து இங்கே ஒரு கேப் அப். ஓகே, அப்போது இந்த 2 இடத்துலையுமே கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் ஆகிற இடம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,800ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 23,800. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஓகே 23,300ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 23,800ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் 23,300ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வேவ் லெவலை யூஸ் பண்ணி பாருங்கள், எம்ஐ வேவ் மெத்தடையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது வீக்லி பேசிஸில் மார்க்கெட் வந்து
MI2 மெத்தடை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 23,300 350ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஃபைன். இது வந்து நிஃப்டினுடைய போக்கு. இது நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் கிளாஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டுமாரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இதே போல் இங்கே பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். என்டையர் மார்க்கெட் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். சரி, பாட்டம் டு பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து என்டையர் 90% ஆஃப் தி ட்ரேட் வந்து வித்தின் இந்த சேனலுக்குள்ளே இருக்கா. சரி, இப்போ ரைட் நோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஜோனில் தான். இதுலேயுமே வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 59,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். இதே நீங்கள் சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து ரைட் நோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது 75,300 75,400ங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அங்கிருந்து MI2 மெத்தட் பிரகாரம் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது நிஃப்டிக்கு எப்படி வந்து 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸோ அதே மாதிரி ஓவரால் ரெசிஸ்டன்ஸை பார்க்கும்போது டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. 82,300ங்கிறது ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸுக்கு. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கேப் வந்து ஃபில் ஆகி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் நிற்குது. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது 75,300 அண்ட் 400ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் அண்ட் கோல்டு வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சார்ட்டை எடுத்து பாருங்கள். 2008லேருந்து இந்த சார்ட் வந்து எடுத்து பாருங்கள். ஓவரால் மார்க்கெட் வந்து மந்த்லி பேசிஸில் கரெக்டாக $120ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டாலரில் $120ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து C பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகுது. 75லேருந்து $74ங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இன்டர்மீடியட் சப்போர்ட் தான். $75, இந்த $75ங்கிறது வந்து இந்த இங்கேருந்து வருது பாருங்க. அதாவது 2023லேருந்து ஃபால் ஆன இந்த ட்ரெண்டுடைய பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்டாகவும் இருக்கும். கரெக்டாக $74லேருந்து $75 இதுதான் வந்து இதனுடைய சப்போர்ட். ஆல்மோஸ்ட் அந்த சப்போர்ட் லெவல் கிட்ட நியர்பையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் $74லேருந்து $75 வந்துச்சுன்னா திரும்பியும் ஒரு பவுன்ஸ் பேக்கை வந்து ஆகலாம். ரைட் நோ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் $120 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் திரும்புது. இன்கேஸ் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதாவது $75 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகி அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மேஜரான அப்சைடு ஸ்விங் வரப்போகுதுன்னு அர்த்தம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள $120க்கு பிலோவில் ட்ரேட் ஆகிற வரைக்குமே எப்போ வேணாலும் அகெயின் கீழே ஃபால் ஆகலான்னு தான் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். $120க்குள்ளே இருக்கிற வரைக்கும் எப்போ வேணாலும் க்ரூட் ஆயில் கீழே ஃபால் ஆகலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 74 அண்ட் 75. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம், MCXயில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓவரால் மார்க்கெட் பொசிஷன் வந்து இப்போ ரைட் நோ டபுள் டாப் ஜோனில் இருக்கு பாருங்க. இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த டபுள் டாப் ஜோனில் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கா. சரி, இப்போ கரெக்ஷன் எப்படி கரெக்ஷன் ஆகலாம் இதில் பாருங்கள். இந்த ப்ரீவியஸாக இருக்கு பாருங்கள், இந்த சேனலுடைய டபுள் பாட்டம் சப்போர்ட்டில் தான் இப்போ ரைட் நோ ட்ரேட் ஆகுது. இந்த இடத்துல பாருங்க, எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட்டில் ரைட் நோ ட்ரேட் ஆகுது. இந்த லோவை ஃபர்தராக பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே, அதாவது 7,500 பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தராக 6,200 6,300 வரைக்குமே ஃபால் ஆகும். அதுதான் மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டாலரில் $74ங்கிறது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே 7,500 6,300 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து $120 மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன். கோல்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேலி 2025லேருந்து தான் ஒரு ஷார்ப் ரைஸ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ ரீசண்டாக இந்த ரைஸ், அதாவது இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த வேலை தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகுது. இது இன்னுமே வந்து
டே டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரைட் நவ் ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல ட்ரேட் ஆகுது. எப்போதுமே வந்து மார்க்கெட் என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ரைட் நவ் வந்து பாருங்க, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தோம்னா, இவ்வளோ தூரம் ஃபால் ஆயிருக்கு. இந்த ஃபால்க்கு எவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. இந்த ஃபால்க்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% மேலே ரியாக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, எவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, திஸ் இஸ் அ பியூர்லி சைட்வேஸ் மார்க்கெட். அப்ப இந்த மாரி சைட்வேஸ் மார்க்கெட்ல டாப் டூ டாப் அண்ட் பாட்டம் டூ பாட்டம் கனெக்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிக்குதா? ஸோ மார்க்கெட் என்ன ஃப்ளோல ட்ரேட் ஆகுது அண்ட் அதனுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும். கோல்ட பொறுத்தளவுக்கு ஹியர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது டவுன் சைடில் 1,32,000ங்கிறது டவுன் சைடு சப்போர்ட் ஆகும். அப் சைடில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,55,500க்கு அது ரெசிஸ்டன்ஸாக நிற்குது. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மீண்டும் 1,33,000 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். இதுக்கு மேலே ரைஸ் ஆகணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக அப் சைடில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகினா மட்டுமே ஃபர்தராக ரைஸ் ஆகும். ரைட் நோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ல ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,33,000 இருக்கும். ஃபைன் ஃபைன். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.